வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம 2025 வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, பொது தமிழ் அண்ட் திருக்குறள், அடிஷ்னலி கரண்ட் அஃபேர்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம 2025 இப்போ அந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட், குரூப் 2A மெயின்ஸு, அப்புறம் இப்போ லாயர் எக்ஸாம் அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இனிமேட்டும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் எக்ஸாம்ஸ் நடக்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி திருத்தப்பட்ட சிலபஸ்லேருந்து இன்னும் எக்ஸாம் நடக்கலை. ஏன்னா இதெல்லாம் இந்த ரிவைஸ் சிலபஸ்க்கு முன்னாடி வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்ததுலலாம் ஒரு ரீசனிங் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டில். அதே மாதிரி ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு இந்த லாயர் எக்ஸாமில். சரிங்களா? அது ரிவைஸ் சிலபஸ் பேட்டர்ன் தான் நமக்கு தெரியும். பட் எனிவே குரூப் 2A மெயின் சிலபஸ் அந்த ரீசனிங்லேருந்து நமக்கு தெரிய வருது. அவ்வளோக்கு ரொம்ப அவங்க அட்வான்ஸ்டாக போல் ரொம்ப பேஸ் லெவல் தான் இருக்குது. அது நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தாலே போதும். அடிஷ்னலி குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சிலபஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதிலிருந்து தான் வருது. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கப்பட்ட ரீசனிங் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு சிலபஸில். அப்டேட்டட் சிலபஸில் என்ன 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அந்த சிலபஸில் ஒரே லைன் தான் இருக்குது. அதில் டைஸு ப்ளஸ் டைஸில் ஒரு 6 மாடல் இருக்குது. நம்பர் சீரியஸில் ஒரு 15 மாடல் இருக்குது. இதுதான் இண்டிவிஜுவல் டாபிக். இது எல்லாமே சப் டாபிக்ஸ் உடையது. நியூமரிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங்னு வச்சுக்கிங்களேன். அதில் நிறைய சப் டாபிக்ஸ் உடையது. அதனால் நீங்கள் குரூப் 2A மெயின் சிலபஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐஎன்எம்மையும் அந்த யூனிட் 9ஐயும் தூக்கி லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே அதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் காமிச்சிருக்கோம். நம்ம தனியாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அதான் நல்லது. அப்போ தான் நீங்கள் முடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 334 கொஸ்டின் திருக்குறள் எப்போவுமே நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம். அப்புறம் பொதுத்தமிழ் ஸ்கூல் புக்கை படிங்க, பட் சிலபஸ் ஓரியன்டாக படிங்க. முன்னாடி மாதிரி அட்டெல்லாம் வேணாம், சிலபஸ் ஓரியன்டாக படிங்க. அது மாதிரி நம்ம இந்த குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குரூப் 2A மெயின்ஸில் ஆல்ரெடி இப்போ ரிவைஸ் சிலபஸ் ஒன்றும் இல்லை. இலக்கண பகுதி அப்படியே கொஞ்சம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த டாபிக் அடிஷ்னலாக நிறைய திங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அடிஷ்னலாக ஆட் பண்ண திங்ஸ் எதுவுமே நம்ம இன்டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் முன்னாடி இருந்த அந்த ஆசிரியர்கள் பற்றி, கவிஞர்களை பற்றி அது நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து. சரிங்களாங்க? அடுத்தது ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நம்ம யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் அவங்க போகல. கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்ல முடியாது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடந்து முடிஞ்ச லாயர் எக்ஸாமில் நோபல் பரிசு 2023 கேட்டிருக்காங்க. அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஒரு 6 to 8 months இருக்கிறது தான் கரெக்டு. இன் ஃப்யூச்சர் எக்ஸாம்ஸில் அவங்க திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் அதிகமாக போகலை. ஏன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வருது. அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அந்தளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படித்தாலே நம்ம சிலபஸை விட்டுருவோம். அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கம் நம்ம போகல. ஓகே, எனிவே ஆஸ் பர் ரிவைஸ் சிலபஸ் படி நம்ம வரும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 டாபிக் தான் ஜென்ரலாக இருக்குது. அதாவது நியூஸ் பேப்பர்லேருந்து வர்றது தான் கரண்ட் அஃபேர்ஸு. அந்த 11 டாபிக்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி அங்கங்கே பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஜியாகிரஃபி, பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்கிறது இந்த 11 டாபிக் தான். இந்த 11 டாபிக்ஸ் சம்மந்தமாக தான் டெய்லி நியூஸ் பேப்பரில் வருது. அடிஷ்னலாக சினிமா செய்திகளும் பொலிட்டிக்கல் செய்தியும் வரும். அங்கே இங்கே நடந்த ஏதாவது சம் இன்சிடென்ட்ஸ் வரும். பட் அது இந்த 3த்தையும் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தா இந்த 11 இது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. நீங்கள் இந்த பிடிஎஃப் கவர் பண்ணிங்கனாலே டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அதனால தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரி, நீங்கள் பாருங்கள். நம்ம இண்டிவிஜுவல் டாபிக் வைஸ் எடுக்கணும். பட் டாபிக் அரௌண்ட் 143+ இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், மென்டல் எபிலிட்டியோடு சேர்த்து. நம்ம இனிமேல் மென்டல் எபிலிட்டி பக்கம் போக மாட்டோம். மென்டல் எபிலிட்டி நம்ம சொல்கிறது ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்குங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இனிமேல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் பொது தமிழ் தான் பார்க்கணும். அதில்
நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண முடியாது. செலக்டிவாக ஒரு 50 டாபிக்ஸ் கொஸ்டின் ஏரியாவை எடுத்து நம்ம 50 வீடியோஸில் முடிச்சிருவோம். சரிங்களா? அது ஷார்ட்லி பிஃபோர் குரூப் 1 எக்ஸாம் கன்க்ளூட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிக்க பார்ப்போம். சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.